ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு நபர்களும் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு ஏக்கத்தோடு மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள் அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கனம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தேவன் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தேவன் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. ஊழியரே மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தேவன் மறவா. Yes, Lord. இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியாவை கர்த்தர் போஷிக்க, காப்பாற்ற, பாதுகாக்க மறக்கவில்லை. எங்களையும் போஷித்தீரே, காப்பாற்றினீரே, பாதுகாத்தீரே. நன்றி ஆண்டவரே. உலக அழுத்தங்களினால் எலியாவுக்கு சோர்வுகள் வந்தது. ஆனாலும் அழைத்த தெய்வன் எலியாவை எழுப்பி இதுவரைக்கும் செய்திராத இதை செய்ய வைத்தாரே. எங்கள் அழுத்தங்கள் சோர்வுகளை தாண்டி உமக்காய் எழும்ப உதவி செய்யும். தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்தின மறவா. சபையே, தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்தின மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உரை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவாரா. எப்பக்கம் நெருக்கங்கள் உரை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை
மறவா. எபேசியர் 2:11-22 வரை. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருதேசனமுடையவர்களால் விருதேசனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலேயே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அந்நியருக்கு வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவராக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீ. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீ. குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன்.
மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். மாற்கு 6ஆம் அதிகாரம் 30-34 வரை. அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவர்களை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனது பெயர் ஜெசி கசூரா. உலகிலே அதிவேக ஓட்ட வீரர்கள் காணப்படுகின்ற தேசமான கென்யா தேசத்திலிருந்து நான் வருகிறேன். எங்களுடைய பாஷையிலே நாங்கள் புவானா அசிப்வே என்று கூறுவது உண்டு. அதனுடைய அர்த்தம்தான் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் என்பதாகும். ஆக இப்பொழுது நீங்களும் ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். கென்யாவில் சேவ் நவ் நிறுவனத்தின் தேசிய தலைவராக பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இங்கே நடைபெறும் சேவ் நவ் ஊழியங்களை பற்றி பின்பதாக நான் பேசுகிறேன். உங்களுடன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் முதலாவது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மாற்கு சுவிசேஷ புத்தகத்தில் 6வது அதிகாரம் 30வது வசனம் தொடங்கி 34வது வசனம் வரையிலான வசனங்களையும், பின்பு மாற்கு 6வது அதிகாரம் 53வது வசனம் முதல் 56வது வசனம் வரைக்கும் நாங்கள் இன்றைய வேத பகுதியாக வாசிக்கப் போகின்றோம். அப்போஸ்தலர்கள், அதாவது அவருடைய சீஷர்கள் இயேசுவை சுற்றி கூடி வருவதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்றோம். அவர்கள் அவரிடம் வந்து நாங்கள் செய்வதையும் கற்பித்ததையும் குறித்து, தாங்கள் செய்ததையும் கற்பித்ததையும் குறித்து ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிவிக்க வந்தார்கள். பலர் அங்கே வந்து போய் கொண்டிருந்ததால் அவர்களுக்கு நிம்மதியாக அமர்ந்து சாப்பிடக்கூட சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்ததை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகவே இயேசு அவர்களை பார்த்து அமைதியான இடத்துக்கு போய் சற்று ஓய்வெடுப்பதற்காக அவர்களையும் தன்னோடு கூட வரும்படி அழைப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அவர்கள் அவருடன் படகில் ஏறி ஒரு தனிமையான இடத்துக்கு சென்ற போது பலர் அவர்கள் படகேறி செல்வதையும் அதேபோல் அவர்கள் போகிற இடத்தையும் கண்டு கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டது நிமித்தமாக அவர்கள் ஓடி சென்று இவர்களுக்கு முன்பதாகவே அங்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இயேசு அவர்களை கண்டு அவர்களை நோக்கி பார்த்தார். அங்கு கூடியிருந்த ஜனக்கூட்டத்தையும் அவர் பார்த்தார். அப்போது அந்த ஜனங்களை அவர் கண்டு அவர்கள் மீது மிகவும் மனம் இறங்கினார். அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரிவதை அவர் கண்டபோது அவர்கள் மீது மனம் இறங்கினார். அவர்கள் கடலை கடந்து வந்தபோது அவர்கள் தரையிறங்கி அங்கே நங்கூரமிட்டார்கள்.
அவர்கள் படகுகளில் இருந்து இறங்கியவுடன் 53வது வசனம் இப்படி கூறுகிறது, அவர்கள் அந்த எல்லைகள் எங்கும் ஓடி பிணியாளிகளையும் எல்லா வியாதியஸ்தர்களையும் சுமந்து கொண்டு இயேசு இருக்கும் இடத்துக்கு அழைத்து வந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் குணமடைந்து மீட்கப்படும் படிக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரிடத்திலே அவர்கள் வேண்டுதல் செய்து அதன் பின்பதாக அவர்களை அங்கே கொண்டு வந்து வைத்தார்கள். இப்போது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள அப்போஸ்தலன் என்ற வார்த்தையும், அதாவது இவர்கள் தேவனுடைய வல்லமையான மனிதர்கள் என்று நினைத்த மக்களின் நினைப்பும் இங்கே சித்தரிக்கப்படுவதை நாம் எளிதாக விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் என்றால் தூதுவர்கள் என்று பொருள்படுகிறது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் என்று கூட நாம் கூறலாம். காரணம், அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்பவர்களாக இருந்ததால் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை எல்லா இடங்களுக்கும் போய் பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே நான் என்னத்தை சொல்ல வருகிறேன், நீங்களும் நானும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், ஒரு செய்தியுடன் கூட அனுப்பப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்தானாதிபதிகள், தேவனுடைய ராஜ்யத்தை வெவ்வேறுபட்ட நாடுகளில் பிரதிநிதித்துவப்படுத்தும்படியாக அதிகாரபூர்வமான அங்கீகாரத்தோடு அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அங்கே இயேசுவிடம் இவர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்ததையும் தாங்கள் அனுபவித்த அனைத்தையும் தாங்கள் கற்பித்ததையும் அவரிடத்திலே வந்து அறிவிப்பதை இந்த வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பமானது இயேசுவுக்கு அவர்களின் உபதேசங்களை சரிபார்க்க ஒரு நல்ல சந்தர்ப்பமாக, தருணமாக காணப்பட்டது. நான் நம்புகிறேன் அதனால்தான் அவர்கள் திரும்பி வந்து தங்கள் ஊழியத்தின் வெற்றிகளை பற்றி அவரிடம் சொன்னார்கள். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் எவ்வாறு சந்தித்தார்கள் மற்றும் மக்கள் அதற்கு எப்படிப்பட்ட பிரதியுத்தரம் கொடுத்தார்கள் என்ற பல சிறப்பம்சங்களை பற்றி அவர்கள் திரும்ப அவரிடத்திலே வந்து அவர்கள் அறிவித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நான் நினைக்கிறேன் அவரிடம் சென்ற போது அவர்கள் தங்கள் ஊழியத்தில் சந்தித்த ஒரு சில சவால்களை குறித்தும் அவரிடத்திலே விவரித்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வெளியே சென்று இந்த நற்செய்தியை பரப்புவதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று எமது சபை ஊழியங்களில் இந்த கொள்கையானது, இந்த கோட்பாடானது மிகவும் முக்கியத்துவமானதாக காணப்பட வேண்டும். ஒரு தலைவராக அடுத்த சந்ததியை உருவாக்கும் ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். காரணம், நமக்கு தேவனைப் போல சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் இருந்து விட முடியாது. எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் நம்மால் இருக்க முடியாது. எனவேதான் இயேசு இந்த மக்களை பயிற்றுவித்து அவருடைய பணியை செய்ய ஆயத்தப்படுத்தி வெவ்வேறு இடங்களுக்கு அவர்களை அனுப்புவதை பார்க்கிறோம். அவர்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டதன் பின்பாக அவரிடம் திரும்பி வரும்படிக்கான கட்டளையை பெற்றிருந்தார்கள். அதாவது அவர்கள் மனிதர்களுக்கு நற்செய்தி அறிவித்துவிட்டு அவர்களது சமூகத்திலிருந்து விலகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு அவர்கள் வந்தடைய வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் இவர்கள் மனிதர்களை விட்டு வெளியேறுவதையும் பின்பு இயேசுவால் மீண்டும் மனிதர்களின் முன்னிலைக்கு அனுப்பப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். இயேசு அவர்களை திருத்துவதற்காகவும் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதற்காகவும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை அவரிடம் வரும்படி கட்டளை கொடுத்திருந்தார். அவர்கள் முற்றிலுமாக தங்களை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு காரியங்களை செய்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். நான் ஊழியத்தில் செலவழித்த ஆண்டுகளில் ஊழியத்தின் வெற்றிகள் நம் தலையில், நாம் ஊழியத்திலே அங்கே செலவழித்த ஆண்டுகளிலே சில நேரம் நாம் அனுபவிக்கின்ற வெற்றிகள் நம் தலைக்குள் நுழைந்து அதன் மூலம் பெருமை நமக்குள்ளே வரக்கூடும் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். சில சந்தர்ப்பங்களில் நாம் கர்த்தருக்கு மாத்திரம் சொந்தமான மகிமையை அவருக்கு கொடுக்காமல் அதை நாம் எடுத்துக்கொள்ள சில நேரம் தூண்டப்படலாம். அதே போல ஊழியத்தில் நிமித்தம் வரும் ஏமாற்றங்கள், தோல்விகள், துக்கங்கள் நம்முடைய நம்பிக்கை இழக்க செய்து நாம் எதை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டோமோ அதை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை இழக்க செய்யலாம் என்பதையும் நான் அனுபவத்திலே கண்டிருக்கிறேன். அவர்கள் மிகவும் களைப்படைந்து இருந்ததையும் அவர்கள் ஊழிய பணியில் ஈடுபட்டு இருப்பதையும் உணர்ந்த இயேசு அவர்களுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இருந்தது என்பதை அறிந்து அவர்களிடத்திலே வந்து அவர்களை தனிமையான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல முயற்சிக்கின்றார்.
நான் பலமுறை உணவு இல்லாமல் பட்டினியாய் கிடந்து இந்த ஊழியத்தை செய்திருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தை செய்வது என் போஜனம் என்று கூறி எனக்கு உணவில்லாமல் இருந்த நேரங்களிலே அதை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் என் உடன் இருக்கிற ஊழியக்காரர்களுடன் இவ்வாறு சொல்லி அதை சமாளித்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஊழியத்திலே ஓய்வு தேவை என்பதையும் அதற்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை இயேசு உணர்ந்தது மட்டுமல்லாமல் அதை வலியுறுத்துவதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு அவர்களை ஒரு பக்கமாக அழைத்து சென்று ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு சமநிலையை அவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். நாம் செய்யும் ஊழியத்தை சற்று நிறுத்தி நாம் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்கும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கும் அவர் மீது நம்முடைய பாரங்கள் கவலைகளை வைத்து விடுவதற்கும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய அவதானத்தை நம் பக்கம் பெற்றுக்கொள்வதற்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொள்வது என்பது நம்முடைய ஊழிய பாதையிலே மிக முக்கியமான ஒன்றாக காணப்பட வேண்டும். நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை உங்கள் பணிகளை இடைநிறுத்தி ஓய்வெடுப்பீர்கள்? நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஊழியத்தை பற்றி ஆராய்ந்து பார்ப்பீர்கள்? தியானம் செய்வதற்கும் உங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஊழியத்தை சற்று நிறுத்தி அமைதியாக காலத்தை செலவிடுவீர்கள்? உங்கள் தோல்விகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் இயேசுவிடம் செல்லும் போது அவர் நம்மை அரவணைத்துக் கொள்வார். ஏனென்றால் அவர் நம்முடன் ஐக்கியம் கொள்ளவும் அவருடன் நாம் நேரத்தை செலவிடுவதை அவர் விரும்புகின்றவராயும் இருக்கின்றார். இது நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நேரமாயிருக்கிறது. இது நாம் நம்மை கூர்மையாக்கி கொள்ள வேண்டிய நேரமாயிருக்கிறது. இது நம்முடைய காரியங்கள் மீது கவனத்தை செலுத்தவும் மீண்டும் மீண்டும் கவனத்தை செலுத்தவும் அவரே முன்வந்து நமக்கு உதவி செய்யும் ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, சமீபத்திய ஆய்வுகள் கவலை மற்றும் மன அழுத்தம் போன்றவை மிக கணிசமான விகிதத்தில் அதிகரித்து ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது தெரிய வந்திருக்கின்றது. மறுபக்கம் பார்க்கும் போது ஓய்வெடுப்பதற்கு அதிகமான நேரம் இருப்பதால் ஒரு சிலர் எந்த வித ஒரு சவாலையும் எதிர்கொள்ளாதவர்களாய் மிகவும் சுலபமாக வாழ்ந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருந்தும் நம்முடைய பூமிக்குரிய அனைத்து பணிகளை முடித்து இங்கிருந்து விடைபெறும் போதுதான் முழுமையான இளைப்பாதலை நாம் பெறுவோம் என்பதாக வேதம் நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கின்றது. நீங்கள் வெறுமையாக இருந்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான எரிபொருளை மீள நிரப்பிக் கொள்ளாதது இதற்கான காரணமாகும். நீங்கள் செய்கிற காரியம் மிக முக்கியமான காரியம் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் செய்கிற ஊழியம் மிக பெருமதியான ஊழியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர் எவ்வளவோ பெரிய ஊழியத்தை இந்த பூமியிலே செய்தாலும், தீவிரமான ஊழியத்திலே ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும், தன் வேலைகளை அவ்வப்போது இடைநிறுத்தி தனக்கு தேவையான நேரத்திலே அவர் ஓய்வை எடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நேர ஒதுக்கீடு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அன்பான நண்பர்களே, இயேசுவே அதை செய்தார் என்றால் அது நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் அதை தனது பக்தி விருத்திக்காக செய்து வந்தார். நீங்களும் நானும் பின்பற்றுவதற்காக அவர் அதை ஒரு முன்மாதிரியாக நமக்கு வைத்து போயிருக்கிறார். சில சமயங்களில் ஓய்வின் முக்கியத்துவத்தை நாம் அறிவதற்கு முன்பு நான் கூட ஊழியத்திலே ஓய்வெடுப்பது என்பது ஒரு சோம்பேறித்தனமான செயல் என்று நான் அதை தவறாக எண்ணியிருந்தேன். நம்மில் ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள், அது உண்மை. நீங்கள் எப்போதும் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு இன்னொரு கூட்டத்துக்கும், ஒரு ஊழியத்தை முடித்துவிட்டு இன்னொரு ஊழியத்துக்கும் என்று மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லா நேரத்திலும் வேலை பளு உள்ளவர்களாகவே காணப்படுகிறீர்கள். மனிதர்களின் சமூகத்தில் இருந்து கடவுளின் சமூகத்துக்கும், கடவுளின் சமூகத்திலே காத்திருந்து பின்பு மனிதர்கள் மத்திக்கும் நாம் மாறி மாறி செல்வதுதான் இந்த ஊழியமாயிருக்கிறது. இப்படி செய்வதன் மூலம் ஊழியம் செய்வதற்கான நேரமும் சந்தர்ப்பமும் நமக்கு அதிகமாய் கிடைக்கின்றது. அவர்கள் தனிமையான ஒரு இடத்துக்கு சென்ற போது மக்களுக்கு செய்வதையெல்லாம் சற்று இடைநிறுத்தி விட்டார்கள். அப்போது அவர்கள் பசியோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மக்கள் தாங்கள் ஈடுபட்ட அனைத்தையும் விட்டுவிட்டார்கள். மக்கள் தங்களை அதைரியப்படுத்த முடியாத மற்றும் அசௌகரியப்படுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் தனிமையான தூரமான ஒரு இடத்தை அவர்கள் அடைந்திருந்தார்கள்.
நான் வரைபடத்தை பார்த்தேன். அப்போது நான் அவதானித்த காரியம்தான், அவர்கள் கிட்டத்தட்ட ஓய்வுக்காக 32 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பயணித்திருந்ததை நான் அவதானித்தேன். 32 கிலோமீட்டர் தூரம் நடக்க கிட்டத்தட்ட 7 மணித்தியாலங்கள் எடுத்திருக்கிறது. அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் குறிக்கோளோடு செயல்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அங்கே மறுமுனைக்கு வரும்போது அங்கே இயேசு ஒரு திரளான கூட்டத்தை காண்கின்றார். அவர்களது ஓய்வுக்கு இடையூறு விளைவித்தது போல இந்த மக்களுடைய வருகை இருந்தாலும் தன்னுடைய அப்போஸ்தலர்களுடன் சீஷர்களுடன் இருக்க சென்ற நேரத்தை இந்த ஜனங்கள் வந்து இடைமறித்து விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்தாலும் கூட இயேசு அந்த இடத்திலே அதை ஒரு பாரமாக எண்ணாமல், அந்த ஜனங்களை கடிந்து கொள்ளாமல் அவர்கள் மீது மனதுருக்கத்துடன் பார்த்தார். அவர்களை பார்த்தபோது அவர்களின் தேவைகளை கண்டு மனம் இறங்கி அந்த தேவைகளை பூர்த்தி செய்தார். அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை மட்டுமல்ல, சரீர பிரகாரமான தேவைகளை கூட பார்த்து பூர்த்தி செய்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்களை பார்த்தார். மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் அவர்கள் காணப்பட்டதை அறிந்து அவர் மனம் இறங்கி மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு அங்கே பசுமையான மேய்ச்சலை ஒருபோதும் கண்டடைய முடியாது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தார். மெய்ப்பன் இல்லாத செம்மறி ஆடுகளுக்கு தம்முடைய எதிரிகளிடமிருந்து தங்களை தானாக தற்பாதுகாத்து கொள்ள முடியாது, தற்காப்பு செய்து கொள்ள முடியாது. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு தங்களுடைய வழியை தன்னாலே கண்டுபிடித்து கொள்ள முடியாது. மெய்ப்பன் இல்லாத போது அமைதியான தண்ணீர்கள் எங்கே இருக்கிறது, பசுமையான மேய்ச்சல் எங்கே இருக்கிறது என்று அவைகளுக்கு தானாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இவை எல்லாவற்றையும் அறிந்த நல்ல மெய்ப்பராக அவர் அந்த ஜனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை பார்க்கின்றோம். அவர்களை போஷித்தார். அன்பான நண்பர்களே, கிறிஸ்துவுடனான நமது ஐக்கியம் என்னவென்றால் அவருடன் நாம் செய்யும் ஊழியத்தில் நிலைத்திருப்பதாகும். கிறிஸ்துவுடனான நமது ஐக்கியத்தில் நாம் போஷிக்கப்படுவோம், நாம் நிரப்பப்படுகின்றோம், நாம் இளைப்பாறுதலை பெறுகின்றோம். கிறிஸ்துவுடனான நமது ஐக்கியமானது நமது பாடுகளை குறைக்கின்றது. அவர் நம்முடன் இருக்க விரும்புவதால் அவர் நம்முடன் ஐக்கியம் வைத்துக்கொள்ள விரும்புகின்றார். நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைக்கும் போதும், அவற்றை எடுத்துக்கொண்டு அவரிடம் செல்லும் போதும் அவர் அவற்றை தொந்தரவாகவோ பாரமாகவோ ஒருபோதும் கருதுவதே இல்லை. அவர்கள் இயேசுவிடம் வந்து அவரிடத்திலே ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் ஜீவ ஊற்றாக அவரே காணப்படுகின்றார். நாம் கிறிஸ்துவிடம் செல்லும் போது அவர் ஜீவ ஊற்றாக இருப்பதால் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்கின்றோம். நாம் அவரிடம் செல்லும் போது அவரே நமது வழியாக இருப்பதால் நாம் பயணிக்க வேண்டிய திசையை நாம் அறிந்து கொள்கின்றோம். நாம் அவரிடம் செல்லும் போது சத்தியத்தை அறிந்து கொள்கின்றோம். காரணம், அவரே சத்தியமாய் இருக்கின்றபடியினால். அன்பான நண்பர்களே, கிறிஸ்துவிடம் செல்வதற்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் என்று உங்களை நான் ஊக்குவிக்க விரும்புகின்றேன். நீங்களும் நானும் அவருடன் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். இந்த கடைசி பகுதியில் நான் இன்னும் ஒரு காரியத்தை அவதானித்தேன். திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி வந்தார்கள். காரணம், அவரிடத்திலிருந்து அவர்களுக்கு சுகம் தேவைப்பட்டிருந்தது. நான் இங்கே சற்று நிறுத்தி ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். உண்மையிலே நாம் அவரை நெருங்க காரணம் அவர் சுகமளிப்பவர் என்பதாலா, அல்லது அவர் தரும் சுகத்துக்காக மட்டும் தானா? எதன் அடிப்படையில் நாம் அவரிடம் ஈர்க்கப்படுகின்றோம்? அவர் நமக்கு எதை கொடுக்கின்றார் என்ற அடிப்படையில் அவரிடத்துக்கு நெருங்கி போகின்றோமா, அல்லது அவர் யார் என்று அறிந்து அதன் அடிப்படையில் அவரிடத்துக்கு நெருங்கி வருகின்றோமா? எனது ஜெபம் என்னவென்றால், நாம் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிப்பாளரிடம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். நாம் அவரை பற்றி அறிந்து அவருடன் இருக்கவும் ஐக்கியம் கொள்ளவும் அவர் பாதத்தில் அமரவும் வேண்டும் என்பதே எனது ஜெபமாக இருக்கிறது. நான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு பின்னர் ஜெபத்துடன் முடிக்க விரும்புகின்றேன். உங்களை அனுப்பியவருக்கு நீங்கள் எத்தனை முறை கணக்கு ஒப்புவிப்பு செய்கின்றீர்கள்? இரண்டாவதாக, நீங்கள் ஓய்வெடுக்க, தியானிக்க மற்றும் நீங்கள் புத்துணர்ச்சி அடைய தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்கின்றீர்களா? கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக உங்கள் பக்கத்தில் நீங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றீர்களா? கடைசியாக, நீங்கள் அவர் யார் என்று அறிந்து அதன் அடிப்படையில் அவரை தேடுகின்றீர்களா, அல்லது அவரிடமிருந்து என்ன கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவரை தேடுகின்றீர்களா? நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்கள் இருதயத்தை எங்களுக்கு காட்டியதுக்கு, அதை வெளிப்படுத்தியதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்வோடு உம்மிடம் வரும்போது நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறீர். நாங்கள் உம்மிடம் வரும்போது நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே
ஆபத்தில் சிக்கி தவிக்கும் போது நீங்கள் இரக்கத்துடன் கிருபையுடன் எங்களை அரவணைத்து கொண்டு எங்களை விடுவிக்கின்றீர். ஓய்வு எடுப்பதன் முக்கியத்துவத்தை நீர் எங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் கரிசனை கொள்வதற்காக உமக்கு நன்றி. அதே போல எங்கள் சரீரத்தின் மீது அக்கறை கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஆயத்தம் நமக்குள் நீர் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருப்பவர்கள் யாவரும் நீர் யார் என்று அறிந்து உம்மை தேட வேண்டும் என்று அவர்களுக்காக கூட நாங்கள் பாரத்தோடு செபிக்கின்றோம். ஜீவ நீரூற்றாகிய உம்மிடம் வருவதற்கான ஆசையை இன்னும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் மிகவும் தாகமாக இருக்கிறோம். எங்கள் தாகத்தை உம்மால் மட்டுமே தீர்க்க முடியும், உம்மால் மட்டுமே திருப்திப்படுத்த முடியும். உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில்
நன்றி மட்டும் வருதே. என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமந்ததை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே, என் இயேசு காரணரே. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக செபிக்கிறேன். ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக செபிக்கிறேன். ஆண்டவரை உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.